ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் எல்லாருடைய கண்களும் உண்மையே நோக்கி இருக்கிறது. எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நல்லவராக இருந்திருக்கிறீர், போதுமானவராக இருந்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தில் நல் ஆலோசனைகளை தந்து கரம் பிடித்து உம்முடைய பாதையில் நடத்தினீர். இந்த வேளையிலும் ஆண்டுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உண்மையே நோக்கி நிற்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, ஆவியானவர் என்று எங்களுக்கு நீர் கற்றுத்தந்திருக்கிறீர். ஆண்டவர் தாமே நீர் இந்த வேளையில் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தின உம்முடைய வார்த்தைகளை தந்து எங்களை பலப்படுத்தும். நாங்கள் கேட்கிற வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் பயன்படுத்த உம்மிலே நிலைத்து நிற்க ஆண்டவர் கிருபை தாரும். இம்மட்டும் போதுமானவராக இருந்த ஆண்டவர் இன்னும் தொடர்ந்து எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்கள் நிமித்தமாக நீர் இந்த வேளையில் மகிமைப்பட வேண்டும் என்று உம்மிடத்தில் தாழ்மையோடு இருக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையில் பெரிய மகிழ்ச்சியை நான் அடைகிறேன். காரணம், கடந்த 3 மாத காலமாக பிள்ளைகளோடு, அதாவது மருமகன், மகள், பேர பிள்ளைகள் எல்லாருமாக சேர்ந்து இந்த ஆலயத்தில் வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றோம். உங்களுடைய போதவருடைய அன்பையும் உங்கள் எல்லாருடைய அன்பையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கடவுளுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் ஒரு பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை தந்த ஆண்டவருக்கும் உங்களுடைய போதகருக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய போதகர் கடந்த 3 மாத காலமாக கவனிக்கும்போது வாக்குத்தத்தங்களில் நிலைத்திருத்தல் என்ற தலைப்பில் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த வேளையில் எப்படி பேசுவதென்று ஜெபித்து கொண்டிருந்த சமயத்தில் ஆண்டவர் அடிக்கடி ஞாபகத்தில் தந்த ஒரு தலைப்பு, ஆலயத்துக்கு வெளியே மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்த ஆண்டவர் என்று. வெளியே மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்த ஆண்டவர். கொஞ்சம் பின்னால் இருக்கட்டும். எருசலேமிலே ஒரு சபை நாள் விழா வந்தது. சரி, அந்த மைக்கு கொடுத்தாங்க போதும். எருசலேமிலே ஒரு சபை நாள் விழா வந்தது. மாரி காலம், மழை பெய்தது. இயேசு அந்த பண்டிகைக்கு வந்தார். வந்த ஆண்டவர் வெளியே மண்டபத்தில், சாலோமோனுடைய மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்தார் என்று இந்த நிருபத்தை எழுதிய ஆக்கியோன் கூறுகிறார். அவர் எல்லாவற்றையும் மிகவும் தெளிவாக கூறுகிறார். சபை நாள் விழா, மழை காலத்தில் வந்த ஒரு பண்டிகை, ஆலயத்துக்குள்ளே காணிக்கை படைக்கிறவர்கள் காணிக்கை படைக்கிறார்கள், சங்கீதங்களை முழங்குகிறார்கள், பலி இட வந்தவர்கள் பலி செலுத்துகிறார்கள். எல்லாம் உற்சாகமாக
தடபுடலாய் நடந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் இயேசு மட்டும் வெளியே நின்றார். மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். என்னுடைய உள்ளத்திலே வந்த ஒரு கேள்வி, இயேசு ஏன் வெளியே நின்றார்? அவருக்கு இந்த ஆலயத்துக்குள்ளே நடந்த இந்த ஆராதனை முறைகள், பலி செலுத்தல், இவைகள் ஒன்றும் பிடிக்கவில்லையா? அல்லது நமது ஆலயம், அழகான இந்த ஆலயம், ஏராளமான இடங்கள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஆலயத்துக்கு வந்த ஒரு சிலர் ஆலயத்துக்கு வெளியே உலாவிக்கொண்டு பேசிக்கொண்டு அங்குமிங்கும் பார்த்து கொண்டிருந்தால் நாம் அதை ஒத்துக்கொள்வோமா? மாட்டோம். நாமே ஒழுங்கை கடைபிடிக்கும்போது எல்லாவற்றிலும் ஒழுங்கை கடைபிடிக்கிற இயேசு ஏன் வெளியே நின்றார்? ஏன் உலாவிக் கொண்டிருந்தார்? ஆண்டவருக்கு இந்த பண்டிகைக்கு ஒரு பின்னணியம் உண்டு. அதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் இயேசுநாதர் ஏன் வெளியே நின்றார் என்பதை நாம் யூகித்து அறிந்து கொள்ளலாம். எருசலேம் ஆலயத்தை சாலமோன் கட்டினான். அவன் கட்டின காலத்திலே பண்டிகை கொண்டாடப்படவில்லை. அதற்கு பின்பு ஆன்டியோகஸ் எபிபேனஸ் என்ற ஒரு அரசன் தோன்றினான். அவன் கொடுங்கோல் மன்னன். யூதர்கள் என்றால் அவனுக்கு பிடிக்காது. ஏராளமான யூதர்களை கொண்டு குவித்தான். யூதர்கள் ஓய்வு நாளிலே வேலை செய்ய மாட்டார்கள். இவன் கட்டாயமாக ஓய்வு நாளிலே நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று வேலை செய்ய வைத்தான். யூதர்களுக்கு பன்றி என்றால் அருவருப்பான ஒரு மிருகம். ஆலயத்திலே பலியிடக்கூடாது. பலியிட்டால் இந்த பன்றியைத்தான் ஆலயத்திலே பலியிட வேண்டும் என்று சொல்லி ஆலயத்திலே பன்றியை பலியிடச் செய்தான். ஆலயம் அசுசிப்பட்டது, கரைப்பட்டது. ஏராளமான யூதர்களை இராணுவத்திலே சேர்த்தான். அவர்கள் பயன்படுத்தின ஆயுதங்களுக்கு இந்த பன்றியினுடைய கொழுப்பை பயன்படுத்துகிறான். யூதர்கள் நொந்து போனார்கள், வேதனை அடைந்தார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள், ஆண்டவரிடத்தில் முறையிட்டார்கள். அது ஒன்றுதான் செய்ய முடியாது. ஏனென்றால் ஒரு பெரிய வல்லரசு, அந்த வல்லரசுக்கு முன்னாலே ஒரு சின்ன பாலஸ்தீனாவால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆகவே அழுது புலம்பி ஆண்டவரிடத்தில் மன்றாடினார்கள். அவ்வளவுதான். ஒரு யூத வாலிபன் அந்த சமயத்திலே தோன்றினான். அவன் ஒரு தைரியசாலி, திறமையானவன், புத்தி கூர்மையானவன். அவன் கொஞ்சம் வாலிப தம்பிமார்களை தன்னோடு சேர்த்து கொண்டு போரிட்டான். கொரில்லா போர் செய்தான். கல்லாலும் வாளாலும் தாக்கினான். 3 வருடம் தொடர்ந்து தாக்கினான். அந்த ஆன்டியோகஸ் எபிபேனஸுடைய அந்த இராணுவம், அந்த படையினால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. இராணுவம் பின்வாங்கினது. யூதர்கள் பழுதுபட்ட கரைப்பட்ட ஆலயத்தை கழுவி சுத்திகரித்தார்கள். அல்லேலூயா என்று சொல்லி தேவனை துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவர் மகிமைப்பட்டார். அந்த நாளை பண்டிகை நாளாக கொண்டாடினார்கள். இயேசுநாதருக்கு இந்த வரலாறு நன்றாக தெரியும். அவர் இந்த பண்டிகைக்கு வந்திருக்கிறார். பிள்ளைகள் கொஞ்ச நேரம், இயேசுநாதர் இந்த பண்டிகைக்கு வந்திருக்கிறார். அவர் வந்த சமயத்தில் இங்கே எந்த ஒரு யூதனுடைய வாயிலிருந்தும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை வரவில்லை. கடவுள் மகிமைப்படவில்லை. அந்த பண்டிகை ஒரு சுத்திகரிப்பின் பண்டிகையாக இல்லாமல் இருந்தது. ஆலயம் ஒரு அரசியல் பீடமாக, சமயம் ஒரு சடங்காக, ஊழியம் ஒரு உத்தியோகமாக இருப்பதை ஆண்டவர் கண்டார். பக்தி ஒரு பகல் வேடமாக இருப்பதை ஆண்டவர் கண்டார். ஆண்டவரால் பொறுத்து கொண்டிருக்க முடியவில்லை. அவர் வெளியே நின்றார். வேதனையோடு உலாவிக் கொண்டிருந்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு வருகிறோம், நல்லது. பிரசங்கம் கேட்கிறோம், எல்லாம் செய்கிறோம், நல்லது. ஆனால் இந்த ஆராதனையின் மூலமாக நாம் சுத்திகரிக்கப்பட்டால், இந்த ஆராதனை நம்மை சுத்திகரிப்பதற்காக நாம் இடம் கொடுத்தால், இந்த ஆராதனையின் மூலமாக நமது ஆண்டவர் மகிமைப்பட்டார் என்றால்,
ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இல்லை என்றால் இந்த ஆலயத்துக்கு வெளியே, இந்த மண்டபத்தில் வெளியே அவர் உலாவி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நோக்கம் தவறின மக்கள் ஆலயத்தில் இருந்து ஆராதனை செய்தார்கள். ஆராதனை நோக்கம் என்ன? நாம் பரிசுத்தப்பட வேண்டும், கடவுள் மகிமைப்பட வேண்டும், அவருடைய நல் நாமம் உயர்த்தப்பட வேண்டும். அதைத்தான் அவருடைய நோக்கம். அது தவிர விட்டுவிட்டு உலக பிரகாரமான ஆடம்பரமான காரியங்களை செய்தார்கள். ஆண்டவர் வெளியே நின்றார். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால், அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்குமானால், அவர் நமது கரங்களை பிடித்து அவருடைய பாதையில் நடத்துகிறார். இடதுபுறம் வலதுபுறம் சாயாதபடிக்கு நடத்துகிறார். பூர்வீக பாதையாகி மோட்ச பாதையில் அவர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். நம்முடைய குடும்பத்திலே சமாதானம், நமது குடும்பத்திலே மகிழ்ச்சி, எந்த விதமான குறையுமின்றி அவர் நம்மை காத்து கொள்கிறார். நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நோக்கம் தவறின மக்கள் ஆலயத்தில் இருந்தார்கள், ஆராதனை நடத்தினார்கள். ஆண்டவர் வெளியே சென்றார். அவர் மகிமைப்படவில்லை. பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஆராதனையாக இல்லாதபடி இருந்ததினாலே, அவர் நல்நாமம் உயர்த்தப்படாததினாலே அவர் வெளியே நின்றார். ரெண்டாவது ஒரு காரியம், கருத்து அற்ற ஆராதனை செய்தார்கள். நாம் நினைக்கலாம், எப்படியா கருத்தற்ற ஆராதனை செய்தார்கள்? காணிக்கை படைக்கிறார்கள், சங்கீதம் பாடல் பாடுகிறார்கள், பிரசங்கம் கேட்குற எல்லா காரியங்களையும் ஒழுங்காக தடபுடலாக செய்கிறார்களே. அப்படி இருக்கும்போது எப்படி ஐயா இந்த ஆராதனை ஒரு கருத்தற்ற ஆராதனையாக இருந்தது என்று நாம் சொல்லலாம், கேட்கலாம். ஆனால் வேதத்தில் அதற்கு இடம் உண்டு. யோவான் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. பாருங்கள், ஒரு பண்டிகையில் இயேசுநாதர் வந்திருக்கிறார். சில காரியங்களை பற்றி பேசுகிறார், தன்னை பற்றி பேசுகிறார். நானே நல்ல மேய்ப்பன், நானே வாசல், ஒரு இடத்துல நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி நான் தான் என்று அவர் தன்னை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்க மனமற்றவர்களாக, விருப்பமற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களோ அவர் சொன்ன வார்த்தையில் கருத்தை கேட்கவில்லை. கருத்து அற்ற ஆராதனை செய்த மக்கள். அதோடு விட்டு விட்டார்களா? இல்லை. 19 21 வரையிலும் உள்ள யோவான் 10:19-21 வரையிலும் உள்ள இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், அவர்களில் சிலர், இவன் பைத்தியக்காரன், இவன் பிசாசு பிடித்தவன், மதிமயங்கி பேசுகிறான், ஏன் இவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும்? பாருங்கள், எவ்வளவு கடுமையான வார்த்தை. இயேசுநாதர் வந்து ஒரு பண்டிகையிலே அவர் தன்னை பற்றி பேசுகிறார். அவங்க மனிதன் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிப்பதற்கு நல்ல வழிகளை பற்றி அவர் சொல்லுகிறார். தான் வந்த நோக்கத்தை சொல்வார். ஆனால் அவர்கள் இவன் பைத்தியக்காரன், பிசாசு பிடித்தவன், மதிமயங்கி பேசுகிறான், ஏன் அவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். 24வது வசனத்தை திரும்ப நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்களில் சிலர், இவன் குழப்பவாதி, இயேசுவே நீ நாசரேத்து ஊர்க்காரன், நீ தச்சனுடைய மகன், நீ என்னெல்லாமோ பேசுகிறாய், இயேசு என்று சொல்லுவார், ரட்சகர்ன்னு சொல்ல, ஒன்றுமே எங்களுக்கு புரியவில்லை, ஒரே குழப்பமாக இருக்கிறது என்று ஒரு குழப்பவாதியாக இயேசுவை கண்டார்கள். அதோடு விட்டார்கள். 31வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆலயத்திற்கு பலியிட பொருட்களை கொண்டு வந்தவன், காணிக்கையை படைக்க காணிக்கையை கொண்டு வந்தவன், பக்தி வினயத்தோடு தன்னுடைய இதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பி பணிந்து கொள்வதற்கு பதிலாக கல்லை தூக்கினான். எதற்காக? எறிவதற்காக. இயேசுநாதர் பேசுகிறார், அவருடைய வார்த்தையை கேட்க மனம் இல்லை, பைத்தியக்காரன் சொல்லலாம். கடைசியில் கல்லை தூக்குறான், எறிவதற்காக. இந்த 39வது வசனத்தை பார்த்தீங்களானால், அந்த வருஷம் கடைசி பகுதி, அவரை பிடிக்க வகை தேடினான். எதற்காக? கொல்லுவதற்காக. இயேசு வசமாக மாட்டிக்கிட்டார் ஐயா.
இந்த சமயம் நல்ல சந்தர்ப்பம், பிடிச்சு விடுவோம், கொன்று போடுவோம். அவரை பிடிக்க வகைத்தினார் கொல்லுவதற்காக. பாருங்கள், ஒரு பண்டிகையிலே நடைபெறக்கூடிய காரணம். ஒருவேளை நாமெல்லாம் சொல்லலாம், இந்த யூதம் பொல்லாதவன், இயேசுவை பைத்தியக்காரன் சொல்லியிருக்கிறான், குழப்பவாதி என்று சொல்லியிருக்கிறான், கல்லை தூக்கி இருக்கிறான், அவரை கொன்று போடுவோம், இது சந்தர்ப்பம், இதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிடிக்க வகை தேடி இருக்கிறான். அவர் எவ்வளோ பேசுகிறார், ஒன்றுமே எங்களுக்கு புரியவில்லை, கேட்க மனமற்றவனாக இருக்கான். அவன் எவ்வளோ பொல்லாதவன் என்று நாம் சொல்லலாம், ஆனால் நினைக்கலாம். ஆனால் நாம் அப்படி சொல்ல மாட்டோம். நாம் வேறு விதத்தில் இயேசுவை பைத்தியக்காரன் சொல்லுவோம், வேறு விதத்தில் இயேசுவை கல்லறை எறிய தூக்குவோம், கல்லை தூக்குவோம், பிசாசு பிடித்தவன் சொல்லுவோம், அவரை சிலுவைக்கு கொண்டு போவோம். ஒரு ஊரில் ஒரு போதகரிடத்தில் ஒருவன் வந்து ஜெபிக்க கேட்டுக்கொண்டான். அவன் சொன்னால் நான் வருகிறேன்னு. உடனே அவன் சொன்னான், நான் கார் அனுப்புவேன். அவன் போதகர் சொன்னார், ஐயா நீ கார் அனுப்ப வேண்டாம், நீ கஷ்டப்பட வேண்டாம், நான் வந்து விடுறேன். அவன் சொன்னான், ஜபம் கொஞ்சம் தூரமான இடம்னு. அந்த இடத்துல ஒரு வழக்கம் என்னன்னா, ஒரு வீடு கட்டியிருக்காங்க, அந்த வீட்டுக்கு புதிதாக போகிறாங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது, என்னை போதகர் ஜெபம் பண்ண மாதிரி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது, அல்லது புதிதாக ஒரு தொழில் செய்யும்போது போதகரை வைத்து ஜெபம் பண்ணி செய்வது போதகரை வைத்து ஜெபம் பண்ணுவது வழக்கம். அந்த வழக்கத்தின் அடிப்படையில் இவன் எதற்கோ ஜெபம் பண்ண கூப்பிடுறான்னு சொல்லி, ஜெபம் எங்கே எதற்காக என்று போதகர் கேட்டார். உடனே அவன் சொன்னான், ஐயா ஜெபம் ஒரு சாராய கடையில். போதகர் சொன்னால் நான் வரமாட்டேன்னு. அவன் சொன்னான் அடுத்தது, ஐயா நான் கடந்த வருடம் 3 கடை ஏலத்தில் எடுத்தேன், சாராய கடை, எல்லாம் நஷ்டமாக போய்விட்டது. இந்த தடவை ஒரே ஒரு கடை தான் எடுத்திருக்கிறேன், அதை ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன். போதகரை வச்சு ஜெபம் பண்ணி தான் நான் தொடங்குவேன், கோயிலுக்கு 1000 ரூபா காணிக்க கொடுப்பேன். போதகர் சொன்னால் நான் வரமாட்டேன். கொஞ்ச நேரம் வாக்குவாதம் வந்தது, கையை முறுக்குனா, நீங்கள் வரையிலைன்னா நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி போயிட்டான். ஞாயிற்றுக்கிழமை வந்தது, போதகர் ஆராதனை முடிச்சாச்சு, முன்னால் போய் உட்கார்ந்தார். அங்கே டீக்கமார் சபை மூப்பர் பேர் சொல்லிட்டாங்க, டீக்கமாரெலாம் காணிக்க நின்னாங்க. அப்போ ஒரு மூப்பர் வந்து கேட்டார், ஐயா இந்த வாரம் ஜெபம் பண்ண போனீங்களா? ஆமாம். எல்லா வீட்டுக்கும் போனீங்களா? ஆமாம். இன்னார் உங்களை ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்களா? போனீங்களா? அவன் சாராய கடைக்கெல்லாம் கூப்பிட்டான். ஐயா சாராய கடையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ண கூப்பிட்டாலும் நீங்கள் போக வேண்டியது தானே. கோயிலுக்கு வரக்கூடிய 1000 ரூபா போச்சு. அன்பான ஆண்டோடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கிறோம், ஒன்றுமே புரியவில்லை, ஆண்டோடைய சத்தியத்தை புரியலை சொல்கிறோம், கல்லை தூக்குறோம். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த போதகருக்கு ஒரு ஆசை வந்தது, சாராய கடையில் ஜெபம் பண்ணினது யாருன்னு கேட்டார். அவன் சொன்னால், நீங்கள் வரலன்னா வேறு ஆள் இல்லையா? என்ன அழகான ஜெபம். போதகர் அவர் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தார், திரும்ப யோசித்து கேட்டார், என்ன சாராய கடையில் அப்படி அவ்வளவு அழகான ஜெபம், என்ன ஜெபம்னு. அவன் சொன்னான், ஆண்டவரே பகலெல்லாம் கடுமையாக உழைக்கிற மண் வெட்டுகிறவன், மர முறிக்கிறவன், கல் சுமக்கிறவன், இப்படி பகலெல்லாம் கடுமையாக வேலை செய்து சரீரம் நொந்து களைத்து நாளைக்கு நான் எப்படி வேலைக்கு போவேன் என்று நினைக்கிற அந்த தருணத்தில் இந்த சகோதரன் வைத்திருக்கிற கடையில் உள்ள கொஞ்சம் சாராயம் அல்லது ஔஷதத்தை குடித்து புதுபலன் பெற்று மறுநாள் வேலைக்கு செல்வதற்கு இந்த சகோதரன் மூலம் இந்த கடையை தந்தீரே சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவரை எப்படி நாம் இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கல்லறை நாம் சொல்கிறோம், ஆண்டவர் மன்னிக்கிறவர், நாம் மன்னிக்க மாட்டோம். ஆண்டவர் சிலுவையின் மரண பலியில் நம்மை தாழ்த்தினார் என்று சொல்லுவோம், நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை இருக்கிறார். ஆண்டவர்
நீதி உள்ளவர் என்று சொல்கிறோம். நீதி உள்ளவராக நாம் நடந்து கொள்கிறோமா? ஆண்டவர் பரிசுத்தர் என்று சொல்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கிறதா? இல்லை என்றால் ஆண்டவரை நாம் கல்லறிகிறோம். ஆண்டவரை சிலுவைக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய வார்த்தையில் வாழ்க்கை தான் முக்கியம். வார்த்தையில் இயேசுவை பேசுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் இயேசுவை காட்டும்போது இயேசு மகிமைப்படுகிறார். அவர் நம்மோடு கூடுகிறார். அதே போதகர் ஐயா சொல்வார்கள், வாக்கு தத்துவங்களில் நிலைத்திருத்தல். ஆனால் அவர் நிலைத்திருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அதை காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நினைப்பார். நம்முடைய சிந்தனையில் அல்ல, செயலில் இயேசுவை நாம் காட்ட வேண்டும். அப்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்தால் வாழ்க்கை வீண் என்பதை நாம் உணர்கிறோம். வெளியே ஆண்டவர் நிற்கிறார். கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே காட்டும்போது அவர் உள்ளத்துக்குள்ளே வருகிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொந்தமாக மாறுகிறது. ஆண்டவர் நம்ம குடும்பத்திலே பெரிய ஒரு சமாதானம். ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். ஆண்டவர் மகிழ்ச்சி அடையும் போது நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மகிழ்ச்சி இல்லாத சமயத்தில் நம்மை விட்டு வெளியே போகிறார். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 16வது வசனத்தில் ஆண்டவர் சொல்ல, இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகளும் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஆலயத்துக்கு உள்ளே இருக்கிறவர்கள் வெளியே இருக்கிறவர்களை பற்றி கவலை இல்லை. அவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற கவலை இல்லாதபடிக்கு அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இயேசுநாதருக்கு அந்த கவலை இருந்தது, வெளியே நிற்கிறவர்களையும் உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று. ஆக ஆண்டவர் ஊழிய வாஞ்சை உடையவராக, ஆத்தும தாகம் உடையவராக அவர் வெளியே நின்றார். இயேசுநாதருடைய வாழ்க்கை முழுவதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் ஆத்தும தாகம் உடையவராக காணப்பட்டார். 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்வதற்காக. 70 பேரை தேர்ந்தெடுக்கிறார். லூக்கா 10வது அத்தியாயத்தில் வாசித்து பார்த்தால் தெரியும். அவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போங்க, அங்கே போய் அந்த வீட்டை வாழ்த்துங்கள், சமாதானத்தை சொல்லி அறிவியுங்கள். அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறுகிற சமாதானம் வாழ்த்து அங்கே நிற்கும். இல்லாட்டால் அது திரும்பி உங்களோட கூட வந்துவிடும், போங்கள் என்று 70 பேரை அனுப்புகிறார். அவர் சிலுவையிலே தொங்குகிறார். தாகமாக இருக்கிறேன் என்று சொல்ல, என்ன தாகம்? ஆத்ம தாகம். மந்தைக்கு வெளியே இருக்கிற ஆடுகளை மந்தைக்கு உள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற அந்த தாகம், அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று ஆண்டவர் தாகமாக இருக்கிறேன் சொல்கிறார். உயிரோடு எழும்பினார். கடைசி வேளையிலே மத்திய 28வது அதிகாரத்தில் கடைசியில் பார்க்கும்போது, உலகத்தின் முடியவர் இந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், எல்லா இடங்களுக்கும் நீங்கள் போகுங்கள், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா அர்த்தம் என்ன? இந்தியாவில் இருக்கிற நீங்கள் அமெரிக்காவுக்கும் போங்க, அங்கே இருக்கிற எல்லா ஜாதிகளுக்கும், ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த வித்தியாசம் பாராதபடிக்கு எல்லாருக்கும் என்னை பற்றி சொல்லுங்கள். வெளியில் நிற்கவங்களை உள்ளே கொண்டு வாங்க, அந்த பணியை நீங்கள் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த பணியை நீங்கள் செய்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான். ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்தார், பவுலாக மாற்றினார். அதற்கு பின்பு அவர் செய்த காரியம் என்ன? இவனை நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், என்னுடைய நாமத்தை அறிவிக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான், இவனுக்காக போய் ஜெபம் என்று அனனியாவுக்கு சொல்கிறார். பவுல் ஆண்டவருடைய ஒரு ஊழியக்காரனாக, அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிற ஒரு மன்னனாக மாறினான். என்னைக்கு ஆண்டவருக்குள் வந்தானோ ஆண்டவர் அவனுக்குள் ஒரு தாகத்தை கொடுக்கிறார், ஆத்ம பாரம். அதை அவன் நிறைவேற்றுகிறான். ஆண்டவர் மகிமைப்பட்டார். நீங்கள் அந்த ஆலயத்தில் ஐயா அவர்கள் அநேக அறிவிப்பில் சொல்கிறார், இந்த இடத்துல மிஷினரி இந்த மாதிரி இதில் தாங்குகிறீர்கள், கொடுக்கிற ஜெபமனுகள் சந்தோஷப்படுகிறார் ஆண்டவர் உங்களை பார்த்து. இன்னும் நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வேளையில் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். அதை
நாம் செய்ய வேண்டும். இதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். டாக்டர் பிலிகிரகாம், டிஎல் மோடி, இன்னும் அநேக பக்தர்கள் அமெரிக்காவில் பெரிய பெரிய ஊழியக்காரர்களாக மாறி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தினார்கள் என்று ஓரல் ராபர்ட் போன்ற பக்தர்கள், வில்லியம் மோர் போன்ற பக்தர்கள் எல்லாம் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அமெரிக்காவிலே அந்த வேலை செய்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய சீடர்கள் ஒருவனான தோமா கிபி 52 இந்தியாவுக்கு வந்தார். அந்த இடத்துலலாம் ஊழியம் செய்தார், சபைகளை கட்டினார். அதன் பின்பு அநேக மிஷினரிமார்கள் வந்தார்கள். வில்லியம் கேரி வந்தார், ராக்லன் வந்தார், ஐடா ஸ்கேட்டர் வந்தாங்க, சீகன் பால், இப்படிப்பட்ட பல மிஷினரிமார் வந்தார்கள். அவர்கள் செய்தது என்ன? கல்வியை தந்தார்கள், மருத்துவத்தை கொடுத்தார்கள், சமுதாய சீர்திருத்தம் பல செய்தார்கள், ஆலயங்களை கட்டினார்கள், திருமறையை மொழிபெயர்த்தார்கள், அச்சியந்திரங்களை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கி இந்தியாவில் திருச்சபைகள் வளர்ந்திருக்கிறது, ஏராளமான ஆடுகள் அந்தைக்குள்ளே வந்திருக்கிறது, சபைகள் வளர்ந்திருக்கு, ஊழியங்கள் நடைபெறுகிறது. ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் இதைத்தான் எதிர்ப்பார்கள். நாம் அவரை மகிழப்பட செய்ய வேண்டும், அவர் நம்மோடு கூட இருப்பார். அதை செய்கிறோமா என்பதை இந்த வேளையில் ஆராய்ந்து பார்ப்போம். திருவனந்தபுரத்தில் ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம் நடந்தது. பெரிய மைதானம், வாகனங்களை நிறுத்துவதற்காக இடம் ஒதுக்கி இருந்தார்கள். அந்த திருவனந்தபுரத்தில் உள்ள பிஷப், கன்னியாகுமரியில் உள்ள பிஷப், இவங்கெல்லாம் இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்திகிட்டே இருக்கிறாங்க கூட்டம். பெரிய பெரிய போதகர், பெரிய பெரிய பிரசங்கமாரெல்லாம் வந்தாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கிறது. ஒரு நாள் கூட்டம் நடக்கும் சமயத்தில் ஒரு பெரிய பஸ் முன்னாலே பிரசங்கமாக இருக்க முன்னால் வந்து நின்னது. எல்லோரும் கொஞ்சம் முறுமுறுத்தாங்க. என்னடா வாகனம் அங்கே நடத்துறதுக்கு இடம் இருக்குது, இந்த பஸ் மட்டும் இவ்வளவு வேகமாக முன்னாலே வருகிறது என்று. அந்த பஸ்ஸிலேருந்து நிறைய ஆட்கள் கீழே இறங்கி அந்த பிரசங்கமாக முன்னாலே உட்கார்ந்தாங்க. கூட்டம் முடிந்தது. ஒரு அம்மா வேகமாக வந்தாங்க. ஐயா பிரசங்கியாரே, கடந்த 3 வருடங்களுக்கு முன்னாலே இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்க, ஆண்டவரை விட்டு சொன்னீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களெல்லாம் நீங்கள் எழுந்துருங்கன்னு சொன்னீங்க. நான் எழுந்திருந்தேன். பக்கத்தில் கூப்பிட்டீங்க, ஜெபம் பண்ணினீங்க, ஒரு சவால் விட்டீர்கள். அடுத்த தடவை நான் இந்த இடத்துக்கு வரும்போது எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்தினே நீங்கள் இருந்து சாட்சியாக நிறுத்த முடியுமா என்று சவால் விட்டீர்கள். 3 வருடத்துக்கு பின்னால் நீங்கள் இப்போது வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வார்த்தையின்படி இத்தனை ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக நான் ஆதாயப்படுத்தி இருக்கிறேன். அதை சாட்சியாக நிறுத்தும்படி இந்த இடத்துக்கு நான் கொண்டு வந்தேன் என்று சொன்னார். எல்லாருக்கும் பெரிய மகிழ்ச்சி. முன்னாலே கொஞ்சம் முறுமுறுத்தாங்க, இந்த பஸ்ஸு ஏன் இப்படி முன்னால் வரணும், இடம் அங்கே இருக்குது, இங்கே ஏன் வருதுன்னு. இப்போ இந்த வேளையில் பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவர் அதைத்தான் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் போது ஆண்டவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார், கூட இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார், எனக்காக நீ என்ன செய்தாய்? நாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை தோறும் நான் கோயிலுக்கு போனேன், காணிக்கை கொடுத்தேன், ஜெபம் பண்ணினேன், பாட்டு பாடினேன், பரவசம் அடைந்தேன், இது போதாதா என்று கேட்போம். ஆண்டவர் ஆனால் அதே இல்லை கேட்குறார். இன்னும் அதற்கு மேலே ஒருபடி கேட்குறார், உனக்காக நான் மரித்தேனே, உனக்காக நான் அடிபட்டேனே, வேதனைகளை சுமந்தேனே, எனக்கு நீ என்ன செய்தாய்? அதுதான் கேட்குறேன். எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்பட்டேன். கடைசி நேரத்தில் கூட, சிலுவையிலிருந்து கூட நான் வேதனைப்படுகிற சமயத்தில் நான் தாகமாக இருக்கிறேனே சொன்னேன். உயிர்த்தெழுந்த கடைசி நேரத்தில் கூட உலகமெங்கும் போங்கள் என்று சொன்னேனே. நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, இந்த அமெரிக்காவில் உங்களை செல்லும் செழிப்புமாக நான் வைத்திருக்கிறேன், இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறீங்க, எனக்காக என்ன செய்ய? எத்தனை ஆத்துமாக்களை ஆயத்தப்படும், அதை சாட்சியாக நிறுத்த முடியுமா என்று ஆண்டவர்கள்ட்ட கேட்குறார். நாம் என்ன செய்வோம்? போகிறோம். ஆண்டவர் யோவான் 12வது அதிகாரத்தில் நான் வாசித்து பார்ப்போமானால், சீடத்தில் மக்கள் கேட்குறார், ஐயா இயேசுவை காண வேண்டும், காட்டுங்கள். இயேசு எங்களுக்கு வேண்டும்,
அற்புதங்களை செய்கிறார் என்று செய்கிறாரே, அவரை நாங்கள் பார்க்க ஆசைப்படுகிறோம், நீங்கள் காட்டுங்கள் என்று மக்கள் இயேசுனுடைய சீடர்கள் வந்து கேட்டார்கள். கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்தில் இந்த உலகம் எதிர்பார்ப்பது, ஐயா எங்களுக்கும் இயேசு வேண்டும், இந்த உலகத்தின் தேவை இயேசு, உலகத்தின் இயேசுவை காட்டுவது கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்தில் வந்த பொறுப்பு. மற்ற மக்கள் நம்மளை எதிர்பார்க்கிறார்கள், நாம் எப்படி இயேசுவை காட்ட? கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையாக, கனி இல்லாத வாழ்க்கையாக நம்மை மற்றவர்கள் பார்க்கும்போது, கிறிஸ்தவனா இதை செய்தான், அவனா அதை செய்து விட்டான், கிறிஸ்தவனா இதை செய்து விட்டாள், அப்படி அவர்கள் எண்ணாதபடி கிறிஸ்தவன் நல்லவன், உண்மையுள்ளவன், அவருடைய வாழ்க்கையிலே அன்பை பாருங்கள். இயேசு அன்புள்ளவர்னு சொல்லுவோம், நம்ம அன்பை காட்டினால் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். இயேசு தாழ்மை உள்ளவர்னு சொல்கிறோம், நம்முடைய தாழ்மை இருந்தால் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். நீதி உள்ளவர் என்று சொல்கிறோம், மன்னிக்கிறவன் எல்லாம் நம்மிடத்தில் இருந்தால் மகிழ்ச்சி. மற்றவர்கள் நம்புகிறார்கள், இந்த கிறிஸ்தவனிடத்திலே போனால் அவருடைய ஆண்டவர் உயிருள்ளவர், நல்லவர், ஜீவிக்கிறார், ஒரு பெரிய மாற்றம், மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறார், சந்தோஷமாக வாழ்கிறார்கள். நம்ம அவரிடத்தில் போவோம், பாருங்கள் என்று நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் முன்னாலே வருவார்கள். நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் பண்டிகை நாளிலே மகிழ்ச்சியோடு எல்லா காரியங்களும் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் வெளியே சாலோனுடைய மண்டபத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? நோக்கம் தவறின மக்கள், பண்டிகையினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு வெறும் ஆடம்பரமாக தொழுது கொண்டிருந்த அந்த மக்கள் தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு பதிலாக வேறு காரியங்களை செய்து கொண்டிருந்த மக்களை பார்த்து ஆண்டவர் வெளியே நின்றார். கருத்து அற்ற ஆராதனை செய்த மக்கள், ஆண்டவர் பேசுகிறார், என்ன பேசுகிறார், அவருடைய கருத்து என்ன புரிந்து கொள்ள மனமில்லை. அதற்கு பதிலாக பைத்தியக்காரன், சாசு பிடிச்சவன், அவனுடைய வார்த்தையை ஏன் கேட்கணும் என்கிறார். அவர் குழப்பத்தை உண்டு கொண்ட குழப்பவாதியாக இருக்கிறான்னு சொல்கிறார்கள். கல்லை எறிகிறார்கள், எறிவதற்கு கல்லை தூக்குகிறார்கள். தொழுது கொள்வதற்கு பக்தியோடு வந்தவன் ஆண்டவருக்கு நேராக இருதயத்தை திருப்பி தொழுவதற்கு பதிலாக அவர் எறிவதற்கு கல்லை தூக்குகிறான். இப்போ நல்ல சந்தர்ப்பம், இந்த ஆலயத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டேடா, இப்போ பிடிச்சிருவோம், பொண்ணு போடலாம் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு அவரை பிடிக்க வகை தேடினார்கள். இயேசு வெளியே நின்றார். நல்ல பண்டிகை, வெளியே நின்றார். ஆண்டவர் உள்ளே வருவதற்கு நம்மோடு கூட இருக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்து இவர்களே நாங்கள் கிறிஸ்துவை காண்கிறோம் என்று கண்டுகொள்ளக்கூடிய முறை நம்மை வாழ்க்கையை நாம் மாற்றுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய கூட இருப்பார். இயேசு இருக்கிற இடத்துல சந்தோஷம், இயேசு இருக்கிற வீட்டிலே சமாதானம், இயேசு இருக்கிற வீட்டிலே ஒரு நன்மை குறைபடாது என்று நாம் பாடுகிறோம், பார்க்கிறோம். அதற்கு ஆண்டவர் தரக்கூடிய சமாதானத்தை மகிழ்ச்சியை நாம் பெற்று வாழ கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.